அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்போவுமே வந்து பூஜை ரூமை வந்து சிம்பிளாக வச்சுருக்கணும், செழிப்பாகவும் வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 3 விளக்கு ஏற்றுறோன்னா அதில் இருக்கிற தெய்வ ஒளிகளே வந்து நம்ம வந்து தெய்வம் வந்து அதில் வந்து ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து நம்ம ஒரு தடவை வந்து ஒரு நாள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நேரம்னு வருதுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஏற்றிக்கிறது நல்லது. அப்படி இல்லையா பொழுது போய் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஏற்றும்போது நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிடணும். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு நடக்கும். நம்ம நல்லதே நினைப்போமே, நல்லதே நடக்கும். இப்போ நம்மளால் உடம்பு முடியல அப்படின்றக்குள்ள நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்கள மற்றவங்களை படைக்க சொல்லிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதேமாரி முகபாவனை கையில் இருக்கிற ரேகை, காலில் இருக்கிற ரேகைலாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும். சரி, நம்மளால் குளிக்க முடியாத பட்சத்தில் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம். எப்பவுமே பஞ்சகவ்ய விளக்கும் பஞ்சகவ்ய சாம்பிராணி ஏற்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து அந்த அந்த நறுமணன்றது வந்து அந்த ரூம் பூரா பரவக்குள்ளே நம்மளுக்கு அந்த அந்த தெய்வீக அம்சம், அந்த ஒளியிலேருந்து வர வாசனை, அந்த வத்தியிலேருந்து வர வாசனை எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் தெரப்பியை தூண்டி விடும். அதாவது லங்ஸுக்கு வந்து ஃபுல் கெப்பாசிட்டி கிடைக்கும். நுரையீரலில் இருக்கிற காற்று வந்து நம்மளுக்கு வந்து சுத்தப்படுத்தி சரி பண்ணி கொடுக்கும். எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் மழை பெய்யும்போது நம்ம தூசெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வைக்கிதில்ல தரையோட, அந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். நம்ம அதிகமாக மரம் வளர்க்க கற்றுக்கணும். மரம் வளர்த்தாலே போதுங்க. நம்ம எந்த மரம் வளர்த்தாலும் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குற மாதிரி மரம் வளர்க்கணும். மரம் வளர்க்கும் போது வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே பெனிஃபிட்டு தான். மரம் வளர்த்தாலேயுமே போதும், நம்ம நுரையீரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெளியில் போகிறோம், பொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து சிகரெட்டு அந்த மாதிரி பொல்யூஷன் இருக்குது. இப்போ காரு வண்டியோட பொல்யூஷன் இருக்குது. போகும்போது ஒரு முகக்கவசம் போட்டுக்கிறது நல்லது. முகக்கவசம் என்றைக்குமே போட்டுக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் போகக்குள்ள. அதே சமயம் கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் முகக்கவசம் அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போல்லாம் அணியணுமோ அதை வந்து கண்டினியூ பண்ணி அணிஞ்சிக்குங்க. ஏன்னா அந்த டைமில் தான் போட்டுக்குவேன், இப்போ தான் அது இல்லையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகக்குள்ள முகக்கவசம் அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தயவு செஞ்சு போகிறது நல்லது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தான் எந்த பிள்ளையும் சொந்தம். நீங்கள் வளர்த்து ஆளாக்கி இன்னொரு இடத்துல ஒப்படைக்கிற வேலையும் பெண் பிள்ளைகள் வந்து பெற்றவங்களுக்கு மட்டுமே சொந்தம்தான். கடைசி வரைக்கும் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். மரம் வைங்க, தண்ணி ஊற்றுங்க, பறவை இனங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைங்க. ஏன்னா பறவை இனங்கள் வந்து இப்போ மழை நாளில் ரொம்ப வந்து நம்ம நம்பி தான் அந்த ஜீவராசிகள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது வாங்கியாந்து வைக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அந்த பொருள் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பொருளை தான் நம்ம வைக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச பொருளை அவங்க வைக்கக்கூடாது. அதேமாரி ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழை இலையில் சாப்பாடு வைங்க. ஒரு தெருவில் நாய் இருக்குதா, அந்த நாய் வந்து இன்னொரு தெருவுக்கு போக முடியாது. ஒரு நாய்க்கும் இன்னொரு நாய்க்கும் வந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, பசுமாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறது, 5 அறிவுள்ள ஜீவராசிலாம் சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பறவை இனங்கள் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல கூட போய் சாப்பிடும். ஆனால் 5 அறிவுள்ள ஜீவராசி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போய் சாப்பிடாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பவுமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். நீங்களும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய வத்தியை டெய்லி ஏற்றுங்க. தினமும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.